அப்போ எங்களுடைய முதல் கேள்வி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி 19 ஒரு அறிக்கையை விடாமல் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன தப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? எந்த பாயிண்டில், எந்த செக்ஷனில் 39 பக்கம் நேற்று வெளியிட்டிருக்கின்றோம். இதற்கு இந்தியாவினுடைய குடியுரிமை அந்தஸ்து திட்டம் பலமுறை மாற்றி இருக்கின்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் மாற்றிருக்கும். 2005 பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஓசிஐ கார்டு இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய கேள்வி, யாருக்கு எதிரானது என்பதை எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம், ஐயோ நாங்கள் இதுக்கு எதிரினா, யாருக்குங்க நீங்கள் எதிரி? இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்கப் போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? நேற்று நாம் கொடுத்துருக்கக்கூடிய 35 பக்கத்தில் எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று எங்கே சொல்லியிருக்கின்றோம்? குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம் இல்லை.